ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எந்தெந்த நாளில் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எவ்வளோ நல்லதுன்றது நான் ஏற்கனவே உங்களோட வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, எந்த டைமில் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அமாவாசை, பௌர்ணமி, அதே மாதிரி நம்ம பிறந்த நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த நட்சத்திர டைமு, அதே மாதிரி பிறந்த நாள், கல்யாண நாள், அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதிரி டைமில் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கவே கூடாது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்க இடுகாடு வரைக்கும் போயிட்டு வர்றோம். வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கவே கூடாது. அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு நம்ம திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது, குளிக்கவும் கூடாது. கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுனாவே குளிக்கக்கூடாது, போகிறதுக்கு முன்னாடி தான் குளிக்கணும். அதுக்கடுத்து மனைவி, உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கணவன் கடலில் போய் குளிக்கக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஹேர் கட் பண்ணுவீங்க. ஸோ ஹேர் கட் பண்ணிட்டு வந்த அன்னைக்கே எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க சில பேர். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஹேர் கட் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கவே கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது மூலமாக நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.